பிகினர் செப்பல் போடாமல் ட்ரைவ் பண்ணால் எப்படி பண்ணலாங்கிறது, ஃபுல் கிளச் டவுனு, எப்படி ஃபஸ்ட் கியரில் மூவ் பண்ணோம், எப்படி செகண்ட் போட்டோம், கிளச்சு எப்படி ரிலீஸ் பண்ணோம். அதாவது இந்த ஆக்சிலேட்டர் பெடல் பார்த்திங்களா, நான் வந்து ஆக்சிலேட்டர் பெடல் நிறைய பேர் இந்த பெடல் அப்படி ஆக்சிலேட்டரில் வைக்கிறாங்க. பிகினராக வரும்போது உடனே நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் வண்டி போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் அப்படி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட் கியரில் எப்படி மூவ் பண்ணுறது, செகண்ட் கியரில் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் பேர் கேட்டாங்க. லூஸ் பண்ணும்போது வண்டி மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன், கிளச்சை அதே பாயிண்டில் வச்சு ஸ்டீரிங்கும் பிரேக்கையும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஷேக் ஆகும்போது தான் நான் என்ன பண்ணுறேன், கிளச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ரேஸே கொடுக்குறேன். பாருங்கள், நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா கிளச்சை ரிமூவ் பண்ணாமல் ரேஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ ஹாய் பிகினர்ஸ், பேசிக்காக வராங்க பிகினர்ஸு நிறைய பேர். ஆனால் வர்றவங்க வந்து சில தப்புகள் பண்ணுறாங்க. அந்த தப்புகள் பண்ணுறதுனால அவங்களால 1 வீக் கழித்து திரும்பவும் ஒரு வண்டி ஓட்டும்போது முழுமையாக அவங்களால ட்ரைவ் பண்ண முடியல. ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணி முடிச்சிடறாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சொதப்பலவே முடிஞ்சிருது. அது எப்படி நம்ம பண்ணலாங்கிறத பேசிக்கில் 1, 2, 3 கிளாஸ்க்கு நம்ம எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இது பாருங்கள், இந்த செப்பல் அதுக்கு தான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். பிகினர் செப்பல் போடாமல் ட்ரைவ் பண்ணால் எப்படி பண்ணலாங்கிறத, ஃபுல் கிளச் டவுனு, ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கியரை பெண்ட் பண்ணி ஃபஸ்ட் கியர் போட்டுருங்க. போட்டுட்டு ஹேண்ட் பிரேக் மோஸ்ட்லி போட்டிருப்பாங்க நிறைய பேர். நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆக்சிலேட்டர் பெடல் பார்த்திங்களா, நான் வந்து ஆக்சிலேட்டரில் பெடல் நிறைய பேர் இந்த பெடல் அப்படி ஆக்சிலேட்டரில் வைக்கிறாங்க. பிகினராக வரும்போது உடனே நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் வண்டி போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அப்படி கிடையாது. நம்ம பிரேக்கில் பிகினராக இருக்கும்போது நீங்கள் பிரேக் மேலே பெடலை வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், கிளச்சை நான் லைட்டாக பைட்டிங் பாயிண்டில் லூஸ் பண்ணுறேன். லூஸ் பண்ணும்போது வண்டி மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன், கிளச்சை அதே பாயிண்டில் வச்சு ஸ்டீரிங்கும் பிரேக்கையும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் நடந்து போகிறதுனால. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வண்டி பாருங்கள் கிளச்சில் போயிடுச்சு எனக்கு. இப்போ தான் நான் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரேஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழ் பாயிண்டில் தான் நான் வச்சுருக்கேன் ரேஸ் பாயிண்ட்டு. இந்த கிளச்சுக்குள்ளே வேலை இல்லை எனக்கு, இது முடிஞ்சிடுச்சு. இப்போ இங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்ததை கொஞ்சம் லோ பண்ணுறதுக்காக வேண்டி கிளச்சை டவுன் பண்ணுறேன். பிரேக் டச் பண்ணல, நான் லூஸாக வச்சுருக்கேன். இப்போ அகெயினாக வண்டி மூவ் ஆகலை, லைட்டாக கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன். பார்த்துக்குங்க, எனக்கு பைட்டிங் பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ நான் ரேஸ் பண்ணுறேன். இது பிகினராக வர்றவங்களுக்கு. இப்போ ரேஸ் பண்ண உடனே ஒரு நாய்ஸ் வெளியில் வருது, சவுண்டு, இன்ஜின் நாய்ஸ் உங்களுக்கே தெரியும். இப்போ அந்த நாய்ஸை நான் ஸ்டாப் பண்ணுறேன். ரேஸில் கிளச்சை டவுன் பண்ணி செகண்டை வந்து சைடாகவே நான் போடுறேன். நியூட்ரல் வராமல் சைடாகவே நான் போடுறேன். கிளச்சை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ரிமூவ் பண்ண கிளச்சுக்கு ரேஸ் நம்ம கொடுக்கணும்ல. இப்போ நான் லைட்டாக கொடுக்குறேன். என் பக்கத்துலேயே ஒரு பைக்கும் ஆப்போசிட்டில் 2 பேர் நடந்து போகிறாங்க. இப்போ நான் லைட்டாக தான் போகிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம் வருது. நான் பிகினர் தானே, எனக்கு கொஞ்சம் பயம் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பயம் வந்தால் செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு கிளச்சை டவுன் பண்ணி கொஞ்சம் பிரேக் பண்ணுறேன். ரொம்ப பண்ணலை, வண்டி மூவிங்கில் தான் இருக்குது. பாருங்கள், மூவிங்கில் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரேக்கை மட்டும் லூஸ் பண்ணிவிட்டேன். கிளச்சை நான் பைட்டிங் பாயிண்டில் லூஸ் பண்ணலை, இப்போ தான் பண்ணுறேன். வண்டி மூவ் ஆகுது. இப்போ நான் ரேஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து மெயின் ரோடு வந்துருச்சு, டெட் எண்டு. இப்போ நான் திரும்பவும் கிளச்சை டவுன் பண்ணி பிரேக்கில் லைட்டாக டச் பண்ணுறேன். வண்டி நின்றுச்சு. நின்ற வண்டி நான் லூஸ் பண்ணணுன்னா கிளச்சை பைட்டிங்கு நான் கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு லைட்டாக ஷேக் ஆகும்போது தான் நான் என்ன பண்ணுறேன், கிளச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ரேஸே கொடுக்குறேன். பாருங்கள், நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா கிளச்சை ரிமூவ் பண்ணாமல் ரேஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ நான் ரேஸ் கொடுத்துட்டேன், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ ஸ்பீட் டவுன் பண்ணுறதுக்காக வேண்டி கிளச்சை ஆக்சிலேட்டர் ரிமூவ் பண்ணிட்டேன், டவுன் பண்ணிட்டேன். கிளச்சை செகண்ட் கியரை ரிமூவ் பண்ணிட்டேன், கிளச்சை அப் பண்ணிவிட்டேன், அகெயின் ரேஸ் பண்ணுறேன். பாருங்கள், அப்போ இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் இந்த வேலை கொடுக்குறேன். இதுக்கிடையில நான் எந்த வேலையும் கொடுக்கல. நான் ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும் தான் போகிறேன். இப்போ செகண்டில் போகும்போது சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி யாரும் வராங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி அந்த ஃபஸ்ட் எடுக்கிறதுக்கு பாருங்கள். செகண்டுக்கு லைட்டாக பிரேக் டச் பண்ணுங்கள், வண்டி டவுன் ஆகும். கிளச்சை டச் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. மோஸ்ட்லி நிற்காத அளவு பார்த்து, நின்றுச்சுன்னா ரொம்ப ஸ்லோவாக எடுங்க. நிற்கலைன்னா கொஞ்சம் கிளச்சை கொஞ்சம் வேகமாக எடுங்க. நிற்கிற வண்டிக்கு கிளச்சை ஸ்லோவாக தான் எடுக்கணும் நீங்கள் பைட்டிங் பாயிண்ட்டுக்கு. வண்டி மூவ் ஆகுது பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரேஸு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ரேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இன்ஜின் நாய்ஸ் வந்துருச்சு. இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணி கிளச்சை டவுன் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், செகண்ட் எடுத்துட்டேன். ஆனால் கிளச்சை பாருங்கள் நான் எப்படி எடுக்கணுன்னு. இதான் மெத்தடு, கிளச் எடுக்கிற மெத்தடு. இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இப்போ ஆக்சிலேட்டர் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் செகண்ட் கியர்லேருந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், லெஃப்ட் டர்ன் பண்ண போகிறேன். இண்டிகேட்டர் போட்டாச்சு. கிளச்சை முதல்ல டவுன் பண்ணிக்கோங்க, ரெண்டாவதாக பிரேக் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா ஸ்லோ ஸ்பீடில் போகும்போது எப்போவுமே கிளச்சை முதல்ல டவுன் பண்ணிக்கோங்க. வண்டி ஸ்லோவாகுது பாருங்கள். இப்போ நான் செகண்டில் மூவ் பண்ண முடியாது, அதனால் ஃபஸ்ட்டு கியர் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ கிளச்சை ஸ்லோவாக நான் வெளியில் எடுக்கிறேன். இப்போ அகெயினாக நான் ரேஸ் கொடுக்குறேன் பாருங்கள். லைட்டாக தான் கொடுக்குறேன். இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்கள். 10லேருந்து 15 கிலோமீட்டர் தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா 20 என்னால் கொடுக்க முடியல, 15 தான் கொடுக்குறேன். இப்போ 20 அபோவ் நான் வந்து ரீச் பண்ண போகிறேன். இப்போ ரேஸ் ஸ்டாப்பு, கிளச்சு டவுனு, செகண்ட் கியரு, கிளச்சை லைட்டாக ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ ரேஸ் பண்ணிட்டேன். லைட் ரேஸில் தான் போகிறேன் பாருங்கள். ரொம்ப இல்லை, 2 பக்கம் ஹார்ன் கொடுத்துக்கிறேன். ஸ்டீரிங்கு கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக தான் போகிறேன். இதுக்கடையில் எனக்கு கிளச்சு டச்சிங்கே இல்லை பாருங்கள். நான் மூவ்மெண்ட் கொடுக்குறதுனால கிளச்சு டச்சிங் இல்லை. இந்த மூவ்மெண்ட் எடுத்தால் இந்த கிளச்சை வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ நான் இந்த ரேஸ்லேருந்து மூவ்மெண்ட் எடுக்கிறேன், கிளச்சை நான் வைக்கிறேன் திரும்ப ரிட்டர்ன். எதுக்கு, வண்டியை செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு பிரேக் அடித்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டில் லைட்டாக நான் என்ன பண்ணுறேன், கிளச் பிளேட்டை கிளச்சு பெடலை வந்து மூவ் பண்ணிட்டேன். வண்டி மூவ் ஆகுது. இப்போ நான் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பெடல் எனக்கு ஒர்க் இல்லை, இந்த பெடல் தான் ஒர்க்கு. இப்போ நான் இந்த பெடலுக்கு ஒர்க்கு நான் லைட்டாக தான் கொடுக்குறேன், மைல்டாக கொடுக்குறேன். இன்க்ரீஸ் ஆகுது, லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் செகண்டுக்கு 20 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. இப்போ செகண்டு போடுறேன் பாருங்கள், போட்டேன். ஆனால் என்ன, ஒருத்தர் குறுக்கில் வந்துட்டார். இதனால் நான் என்ன பண்ணுறேன், கிளச்சு டவுன்லேயே வச்சு பிரேக் அகெயின் பண்ணுறேன். திரும்ப செகண்டை போட்டதை ஃபஸ்ட்டு ஆக்குறேன் பாருங்கள், ஆக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக ரிலீஸ் பண்ணுறேன். இண்டிகேட்டர் போட்டு நான் ரைட்டில் என்ன பண்ணுறேன், ஆக்சிலேட்டர்லாம் லைட்டாக மூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட் கியரில் எப்போவுமே லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுங்க. கொடுக்காம விட்டிங்கன்னா வண்டி ஜர்க் ஆகும். லைட்டாக கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், செகண்ட் கியருக்கு ரேஸ் ஸ்டாப் பண்ணி கிளச்சை டவுன் பண்ணி கொடுத்துட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். அப்புறம் வண்டி பைட்டிங்லேருந்து வந்துடும். இப்போ நீங்கள் செகண்ட் கியருக்கு ரேஸ் கொடுக்கலாம். லைட்டாக ரேஸில் போகுது. இப்போ நான் ஃபஸ்ட் கியருக்கு ஸ்லோ பண்ணணுன்னா கிளச்சை டவுன் பண்ணி பிரேக் லைட்டாக புஷ் பண்ணி தான் நான் டவுன் பண்ணணும் பாருங்கள். பிரேக் லைட்டாக புஷ் பண்ணி டவுன் பண்ணுறேன். இதான் வந்து பிகினர். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது ஸ்டார்டிங்காக இப்போ நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட் கியரில் எப்படி மூவ் பண்ணுறது, செகண்ட் கியரில் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் பேர் கேட்டாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. மற்றவங்க நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த பேசிக்காக உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். எப்படி ஃபஸ்ட் கியரில் மூவ் பண்ணோம், எப்படி செகண்ட் போட்டோம், கிளச்சை எப்படி ரிலீஸ் பண்ணோம், அதாவது என்ன ஸ்பீடில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதுக்கு தான் நான் செப்பல் போடாமல், ஒரு பிகினராக இருந்தால் செப்பல் போட்டு காட்டினா அவர் கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால தான் நானும் செப்பல் போடாமல் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.